கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் பொழுது ஒரு 5 நிமிடம் கோவிலிலேயே உட்கார்ந்து விட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன? ஆலயத்திற்கு சென்றால் அங்கே மனமானது ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான மகத்துவம் என்பதே தனியாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் பொழுது ஒரு 5 நிமிடம் கோவிலிலேயே உட்கார்ந்து விட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், ஆலயத்துக்கு போனோமா, சுவாமி தரிசனம் பண்ணோமா, அவசர அவசரமா திரும்பி வரோங்கிற மாதிரி ஒரு பரபரப்புடன் செயல்படக்கூடாது. ஆலயத்திற்கு சென்றால் அங்கே மனமானது ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். இறைவனிடத்திலே முழுமையாக நம்முடைய மனதினை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒரு சில ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரே கூட்டமா இருக்கும், அப்படியே வேக வேகமா போவோம், நம்ம கியூல நிற்போம், எப்படா சுவாமியை பார்ப்போம்னு இருக்கும். அங்கேயும் பார்த்தோம்னா கியூல போயிட்டு நம்ம கிட்ட போயிட்டு சுவாமியை நின்று நிதானமா தரிசனம் பண்ண முடியாது. டக்கு டக்குன்னு அனுப்பிச்சு விட்டுருவா, தெரியுமா, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்லி இழுத்து விட்டுடுவா. நம்மளும் வேகமா வெளியில வந்துட்டு, ஆஹா நம்ம சுவாமியை சரியா தரிசனம் பண்ணலையே, இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமானது இருக்கும் தெரியுமா. அதுபோல் ஏங்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தோம்னா, சார் அந்த மாதிரி கூட்டமான கோவில் இல்லை, எங்க ஊர் கோவில்லாம் யாருமே இருக்க மாட்டா, நானும் சுவாமி மட்டும்தான் இருப்போம், நாங்க போய் ரொம்ப நேரம் உட்காந்து அங்கேயே தான் மூலஸ்தானத்திலே உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே அந்த கருவறையை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த அலங்கார மண்டபத்திலேயே அர்த்த மண்டபம் அலங்கார மண்டபம்லாம் பிரிச்சு வச்சிருப்பா, அங்கேயே நாங்க ரொம்ப நேரம் உட்காந்து சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் வரோம். அப்படி இருக்கும் போது நாங்க வெளியில வந்து உட்காரணுமான்னு சொன்னா நிச்சயமாக. ஏன் தெரியுமா, அங்க சுவாமியிட போய், அதாவது ஆலயத்திலே இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் தெரியுமா? தன்னலம் கருதாது, எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, என் பிள்ளை வந்து +2ல மார்க் வாங்கணும், என் பையனுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைக்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரி பிரார்த்தனை எல்லாம் அங்க போய் மூலஸ்தானத்தில் நிற்கும் போது பிரார்த்தனை செய்யக்கூடாது. அங்க அர்ச்சகர் வந்து அர்ச்சனை பண்ணும்போது கூட எப்படி சொல்லுவார்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக வாழ வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான பிரார்த்தனைகளைத்தான் முன்வைப்பார். அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆலயத்துல அங்க ஒரு அர்ச்சனை நடக்கிறது, ஒரு சுவாமியினுடைய பூஜை நடக்கிறது, அந்த கால பூஜை நடக்கிறது, ஒரு அர்த்தஜாம பூஜை நடக்கிறட்டும், இல்ல ஒரு உச்சி கால பூஜை நடக்கிறது, இல்ல உஷக்கால பூஜை நடக்கிறது, இல்ல நம்ம வந்து சாயரக்ஷ பூஜைக்கே போறோம்னு வச்சுப்போம். பெரும்பாலும் எல்லாரும் சாயங்காலம் தான் கோயிலுக்கு போவோம். அந்த சாயரக்ஷ பூஜையை போய் தரிசனம் பண்ணும் பொழுது கூட அந்த நேரத்திலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் மனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வான்முகில் வளாது பெய்ய வேண்டும், நன்றாக பிரதி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், அதன் மூலமாக நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும், எல்லோரும் வயிறார உணவு உண்ண வேண்டும், எங்குமே பசி பஞ்சம் பட்டினி போன்ற வார்த்தைகளுக்கு இடமின்றி எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும்ங்கிற ஒரு பொதுவான பிரார்த்தனையைத்தான் அந்த நேரத்திலே வைக்க வேண்டும்னு சொல்றார். அர்ச்சகர் கூட அப்படித்தான் சங்கல்பத்தை சொல்லி அர்ச்சனையை பண்ணுவார். அந்த நேரத்திலே எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான மகத்துவம் என்பதே தனியாகத்தான் இருக்கும். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து சாதாரண மனுஷன் தானே, நமக்கும் மனம் அப்படி ஆசைகள்லாம் இருக்கும் தானே. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து எல்லா பரிவார தேவதைகளையும் தரிசனம் செய்து விட்டு வந்து விடுகிறோம். எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்படியே வந்து அந்த ஓரத்துல உட்காரணும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இந்த ஆலயத்திலே என்னென்ன மூர்த்தங்களை நாம் தரிசித்தோம் என்பதையும் மனம் அசை போட வேண்டும். என்னென்னலாம் இருக்கு, இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னா, அப்பதான் நம்முடைய அந்த உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா ஃப்ரீயா, அந்த நேரத்தில் தான் நம்முடைய தனிப்பட்ட பிரார்த்தனைகளையும் அங்கே முன்வைக்க வேண்டும். எப்படி, நான் சொன்ன மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் குழந்தைக்கு சீட்டு கிடைக்கணும், +2 நல்ல மார்க் வாங்கணுங்கிற பிரார்த்தனை எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அங்க வந்து உட்கார்ந்துட்டு ஃப்ரீயா அந்த நேரத்திலே அசை போட வேண்டியது. இது போக அந்த மாதிரி உட்காரும் பொழுதுதான் மனதினை அப்படியே கண்களை மூடிக்கொண்டு தியானிக்க வேண்டும், தியானத்தினை செய்ய வேண்டும். ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துட்டு, ஏன்னா நம்ம வந்து ஆலயத்துக்கு போகும்போது கூட அவசர அவசரமா தான் போவோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இருப்போம். என்னதான் நிதானமான தரிசனத்தை செய்தாலும் கூட இப்படி வந்து உட்காந்து மீண்டும் ஒரு முறை ஒரு ரீகால் பண்ற மாதிரி, ஒரு சம்மரி மாதிரி, இந்த மூர்த்தங்களை நான் தரிசித்திருக்கிறேன், ஆஹா இதனுடைய மகத்துவம் எப்படி இருக்கிறது, மறுபடியும் ஒரு தடவை அசை போடும் பொழுது
அங்கே ஒரு பேரானந்தம் என்பது கிடைக்கிறதுன்னு சொல்றார். இன்பத்திலும் இன்பம், பேரின்பம் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். எப்பொழுது? மீண்டும் ஒரு முறை அசை போடும் பொழுது. அதற்காக ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி அமைதியா உட்கார்ந்துட்டு பிரார்த்தனையை பண்ணணும். தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிருப்போம் தெரியுமா? இதைத்தான் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, ஒரு பிராயசித்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஒரு பூஜையை செய்யும் பொழுது கூட மந்திரங்களை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உதாசனா எத்துதந்து மயாதேவா பரிபூர்ணம் தத்தஸ்துதே அப்படின்னு சொல்லுவா. பிராயச்சித்தானி அசேஷானி தபக்கர்மாத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை மனதிலே கொண்டு வந்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று ஒரு 12 முறை நாமங்களை சொல்லுவார்கள். எதற்காக அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை ஒரு பூஜை பண்ணும்போது சொல்றான்னா, பூஜை பண்ணும் பொழுது கூட, நம்ம ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணும் பொழுது கூட நம்முடைய கவன சிதறல் என்பது நடந்திருக்கும். ஆங்காங்கே அதான் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உத்தாசனான்னு சொல்றார். மந்திரத்திலே தவறு உண்டாகி இருக்கலாம், கிரியை செய்கின்ற செயல்களிலே அந்த பூஜை செய்கின்ற இந்த விதானத்திலே கூட தவறு உண்டாகி இருக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்றா, பக்திஹீனம் சொல்றா, பக்தி செலுத்துகின்ற விதத்திலே கூட ஒரு தவறு என்பது நேர்ந்திருக்கலாம். அங்க முழுமையான கவனமின்றி நம்முடைய கவனமானது சிதறி இருக்கும் அல்லவா. இந்த எல்லாத்தையும் நீ இந்த நேரத்தில் என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த அமைதியா உட்காந்து இருக்கோம் இல்லையா ஒரு 5 நிமிஷம் அப்ப பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்றார். நான் இந்த ஆலயத்துல இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தரிசனம் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் தரிசனம் பண்ணும் பொழுது கூட என்னுடைய மனமானது இந்த இடத்துல எல்லாம் சிதறி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அந்த மாதிரி எப்படி ஒரு தவறு நடந்திருந்தாலும் அவை அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, அப்போ ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தோமே ஆனால் அது பரிபூர்ணம் தத்தஸ்துதே அப்படிங்கிறார். முழுமை அடையும், நம்முடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே முழுமை பெறுகிறது. அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆலயத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமாச்சும் உட்கார்ந்துட்டு வரணும்னு சொல்றார். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.